ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி தாங்க பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா த டெம்பஸ்ட். ஆத்தர் யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தாங்க ஆத்தர். ஸோ இந்த டெம்பஸ்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம இதை வந்துட்டு ஹீரோ டீம், வில்லன் டீம் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஹீரோ டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரோ, டியூக் ஆஃப் மிலன். ஸோ நம்ம ஊர் சைடு வந்து ஜமீன்தார், நாட்டாம அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஆள் தான் நம்மளோட ப்ராஸ்பெரோ. அவர் வந்துட்டு அந்த மிலன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துட்டு டியூக்காக இருக்கார். நெக்ஸ்ட்டு மிராண்டா யாருன்னா அவரோட டாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியல். இந்த ஏரியல் வந்து யாருன்னா ஒரு குட் ஸ்பிரிட். ஸோ இது வந்து நம்ம ப்ராஸ்பெரோ தவிர மித்த யார் கண்ணுக்குமே தெரியாது. ப்ராஸ்பெரோ கண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஏரியல் வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு யாருன்னா கன்சாலோ. இந்த கன்சாலோ யாருன்னா நம்மளோட ப்ராஸ்பெரோவுக்கு வந்துட்டு ரொம்பவே ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சன்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போதில் எல்லாத்துலேயுமே துணையாக இருந்தது நம்ம கன்சாலோ தான். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு வில்லன் டீம். அது யாருன்னா ஆண்டனியோ வந்து யாருன்னா ப்ராஸ்பெரோவோட சொந்த தம்பி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிங் ஆஃப் நேபிள். அவருமே நம்ம ப்ராஸ்பெரோவுக்கு எனிமி தான். ஸோ அதனால நம்ம ஆண்டனி கூட கூட்டு சேர்ந்துட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாருன்னா ஃபெர்டினண்ட். இந்த ஃபெர்டினண்ட் வந்துட்டு என்ன தான் நம்ம எனிமி டீமில் இருந்தாலுமே அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குட் சோல் நம்ம ஃபெர்டினண்ட் வந்துட்டு. இந்த ஃபெர்டினண்ட் யாருன்னா நம்மளோட கிங் ஆஃப் நேபிள் இருக்கார் இல்லையா, அவரோட பையன் தான் இந்த ஃபெர்டினண்ட். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்துட்டு சைக்கோராக்ஸ் அண்ட் கேலிபன். இந்த சைக்கோராக்ஸ் வந்து யாருன்னா விச். ஸோ அதோட பையன் தான் யாருன்னா கேலிபன். ஸோ ஒரு காலத்தில் வந்துட்டு ஏரியலை அந்த சைக்கோராக்ஸ் வந்துட்டு சிறைப்பிடிச்சு வச்சுருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம ப்ராஸ்பெரோ வந்துட்டு நிறைய மேஜிக்கல் திங்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஏரியலை வந்து விடு வச்சுருப்பார். ஸோ ஆஃப்டர் அந்த ஏரியலை வந்துட்டு ரிலீவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஏரியல் வந்துட்டு அந்த சைக்கோராக்ஸையும் கேலிபனையும் அதுக்கு வந்து ஸ்லேவாக வச்சுட்டு அதுக்கு அவங்களுக்கு தேவையான வேலைகள்லாம் வாங்கிட்டுருக்கோம். ஏரியலும் ப்ராஸ்பெரோவும் வாங்கிட்டு இருப்பாங்க, சைக்கோராக்ஸ் இருந்துட்டும் கேலிபன் இருந்துட்டும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஐலாண்டில் ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்துட்டு ரொம்ப லாங்கான பியர்டு இருக்கும், நிறைய லென்த்தியான முடி இருக்கும். ஸோ ஒரு வயசான ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஷோரில் நின்று நிறைய வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ அவர் கூட வந்துட்டு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கும். அது யாருன்னா மிராண்டா. ஸோ அந்த மிராண்டா தான் நம்மளோட ப்ராஸ்பெரோட பொண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வயசானவர் தான் ப்ராஸ்பெரோ. ஸோ நம்மளோட மிராண்டா வந்து நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டேடி நிற்கிறத பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேருமேவும் கடலில் வந்துட்டு ஏதோ ஒரு ஷிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்து என்னமோ பேசிகிட்ருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ப்ராஸ்பெரோ சொல்லுவார், மிராண்டா அந்த ஷிப்பை பாரு மிராண்டா, இப்போ அந்த ஷிப்பு வந்துட்டு ரெக் ஆக போகுது. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த ஷிப்பு ரெக் ஆகுறதுக்கு யார் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஸ்பெரோ தாங்க. ஸோ ப்ராஸ்பெரோ வந்துட்டு எப்படின்னா நிறைய மேஜிக்கல் திங்ஸில் நிறையவே லேர்ன் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட நிறைய வந்துட்டு புக்ஸும் இருக்கும், அது சம்மந்தமான புக்ஸும். ஸோ அவர் அந்த புக்ஸ் எல்லாம் படித்து தான் ஏரியலை வந்து ரிலீவ் பண்ணியிருப்பார். ஸோ ஏரியலை வச்சு அவர் தான் அந்த இடத்துல ஒரு டெம்பஸ்ட், ஒரு புயலை உருவாக்கி அந்த ஷிப்பை வந்துட்டு உடைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம மிராண்டாவை கூப்பிட்டு அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லிகிட்டே இருக்கும் போதுலாம் அந்த கப்பல் வந்துட்டு உடஞ்சிருது டெம்பஸ்டில். ஸோ உடஞ்சதில் வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம மிராண்டா பார்த்துட்டு பயந்துருவாங்க. அப்பா அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாதுல்லப்பா, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேஃபாக இருக்கணும், காப்பாற்றணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க நம்ம மிராண்டா. பட் ஆனால் நம்ம ப்ராஸ்பெரோ இல்லையா, ஸோ மிராண்டா சொல்கிறதுக்கெல்லாம் அவர் வந்துட்டு கேட்காம உடஞ்சா உடையட்டும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகட்டும் அப்படின்ற மாதிரியே பதில் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டால் மிராண்டாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அது நம்ம அப்பா இவ்வளோ கல்லஞ்சக்காரரா, அந்த ஷிப்பு உடஞ்சதுன்னா அதில் இருக்கிற எல்லாருமே இறந்துருவாங்களே, ஏன்பா இப்படிலாம் பேசுகிறீங்கன்ற மாதிரி மிராண்டா வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ப்ராஸ்பெரோ வந்துட்டு ஒவ்வொரு கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ மிராண்டா, இத்தனை நாள் வந்துட்டு நீ ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தியே, இந்த லைஃப் வந்துட்டு உன்னோட லைஃப் கிடையாது. ஸோ நீ வந்துட்டு எங்கே எந்த மாதிரி இருந்திருக்கணுன்றது இப்போ நான் சொல்கிறேன் கேளு. ஸோ 12 years பிஃபோர் வந்துட்டு நீ சின்ன கை குழந்தையா இருக்கும் போதில் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அது எப்படி வந்து உனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஸ்டோரியை வந்துட்டு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ப்ராஸ்பெரோ. ஸோ நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா ப்ராஸ்பெரோவும் மிராண்டாவும் அந்த மிலனில் தான் இருந்திருப்பாங்க. நம்ம ப்ராஸ்பெரோ தான் மிலனை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ ரொம்பவே நல்லா ஆட்சி பண்ணிகிட்ருப்பார். மக்களுக்காக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாரி வழங்கி எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் ரொம்ப நல்லா செஞ்சிட்ருப்பார்.
ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம ஆண்டனியோக்கும் சுத்தமாக பிடிக்காது. என்னடா இந்த ஆள் இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்து அள்ளி வீசுகிறாரு, நமக்கு எதுவுமே இல்லை மிஞ்சாது போலையே அப்படின்ற ஒரு பயத்தில் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம டியூக் ஆகணும், நம்ம டியூக் ஆகி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அந்த காசு பணம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது நம்ம ஆண்டனியோட எய்மாக இருந்திருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பார்னா, நேரடியாக அவரை வந்து கொல்ல முடியாது, ப்ராஸ்பெரோவை வந்து டைரெக்டாக கொன்ற முடியாது. ஏன்னா பீப்புள் மத்தியில் அவ்வளோ மதிப்பு மரியாதையுமே நம்மளோட ப்ராஸ்பெரோவுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு இப்போ கொன்னுட்டாங்க, திடீர்னு அவர் இறந்துட்டாரு, யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா டவுட் வந்து டைரெக்டாக நம்ம ஆண்டோனியோ மேலே தான் திரும்பும். ஸோ அதனால அவர் வந்துட்டு என்னென்னா, இது வந்துட்டு நம்ம டைரெக்டாக அவரை கொல்லக்கூடாது, பட் ஆனால் அவர் வந்து சாகணும் அப்படின்றது தான் இவரோட எய்மாக இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணியிருப்பார் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஷிப்பில் வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரிலாம் கிளம்பியிருப்பாங்க, நம்ம ப்ராஸ்பெரோ ஆண்டனிலாம் கிளம்பியிருப்பாங்க. ஸோ போகிற வழியிலேயும் நம்மளோட ஆண்டனியும் சதி பண்ணிடுவார். என்ன சதின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு போட்டில் போய் சொல்லி ப்ராஸ்பெரோவையும் அவங்களோட அந்த கை குழந்தை மெராண்டாவையும் அவங்க 2 பேரையும் மட்டும் தனியாக ஒரு போட்டில் அனுப்பி விட்டுருவார். ஸோ அப்படி அவங்கள வந்துட்டு அவங்க 2 பேரை மட்டும் தனியாக நடுக்கடலை வந்துட்டு இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு எந்த திங்ஸுமே கொடுக்காம அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வைப்பார் ஆண்டனியோ வந்துட்டு. ஸோ அப்படின்னா பசிலையும் சரி தாகத்துலேயும் சரி எப்படியும் கொஞ்ச நாள் இறந்துருவாங்க அப்படின்றத நம்ம ஆண்டனியோட எய்மாக இருந்திருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி நம்மளோட கன்சாலோ வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த இடத்துல நம்ம ப்ராஸ்பெரோவுக்கு தேவையான ஃபுட்டாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய மேஜிக்கல் புக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம கன்சாலோ தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயங்களால் தான் நம்ம ப்ராஸ்பெரோ இப்போ வந்துட்டு இவ்வளோ மேஜிக்கல் திங்ஸும் லேர்ன் பண்ணியிருக்காரு, உயிரோடையும் இருக்கார். ஸோ அவர் கன்சாலோ ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனியோவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆண்டனியோட தாட் என்னென்னா, நம்ம அண்ணன் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ராவலுக்காக நம்ம போயிருந்தப்போ அதில் ஒரு புயல் வந்து இது பண்ணதில் ப்ராஸ்பெரோவும் அவரோட பொண்ணு மிராண்டாவும் இறந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த டியூக் பதவியை நான் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி பேசி அவர் அந்த டியூக்டம் வந்துட்டு அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ அந்த மிலனில் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த சைடு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம ப்ராஸ்பெரோவும் மெராண்டாவும் ஒரு ஐலாண்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அந்த ஐலாண்டில் தான் இப்போ 2 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாம்மா நம்ம ஒரு விஷயம் பண்ணப்பட்டு ரொம்ப நம்மளை ஏமாற்றி இந்த இடத்துல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ கன்சாலோ மட்டும் இல்லைன்னா நம்ம எப்போயும் இறந்துட்டுருப்போம். ஸோ அவரோட தான் நம்ம உயிரோடு இருக்கோம். ஸோ அப்படின்ற மாதிரி அந்த ஏரியலோட ஃபுல் ஸ்டோரியுமேவும் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த ஷிப்பில் இருக்கிறதும் அவங்க தான். ஸோ அவங்க எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கும் போதில் என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரோடு நீங்கள் விளையாடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு நம்ம மிராண்டா வந்துட்டு கோவமாக பேசுகிறாங்க. அவங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும் போதில் நம்ம மிராண்டாவுக்கு வந்துட்டு ஒரு மேஜிக்கல் பவர் ஒன்று பண்ணி அவங்கள தூங்க வச்சுடுவார் நம்மளோட ப்ராஸ்பெரோ. அவர் அந்த சைடு தூங்க வச்சுட்டு நம்மளோட ஏரியலை வந்து கூப்பிடுவார். ஏரியல், உனக்கு இன்னொரு வேலை இருக்குது. ஸோ அந்த ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேஃபாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஏரியல் கிட்ட ப்ராஸ்பெரோ கேட்குறாரு. அதுக்கு ஏரியல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஸ்பெரோ சார், நீங்கள் சொன்ன மாதிரியும் அந்த ஷிப்பை மட்டும் தான் நான் உடச்சிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஆண்டனியோ கிங் ஆஃப் நேபிள்லாம் ஒரு சைடும், அவர் கூட இருந்தவங்க ஒரு சைடும், அவங்களோட பையன் ஃபெர்டினண்ட் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சைடும் தனித்தனியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இருக்காங்க சார். ஸோ அந்த கிங் ஆஃப் நேபிளுக்கு வந்துட்டு அவரோட பையன் உயிரோடு இருக்காங்க இல்லைன்றது தெரியவே தெரியாது. அதே மாதிரி இந்த பையனுக்கு அவங்களோட அப்பா மற்ற ஃப்ரெண்ட்ஸும் உயிரோடு இருக்காங்க இல்லையான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் அவங்கள தள்ளப்பட்டுட்டு நான் இந்த பக்கம் வந்திருக்கேன்ற மாதிரி ஏரியல் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட ப்ராஸ்பெரோ, ஸோ ஓகே, உடனே என்ன பண்ணுறேன்னா போயிட்டு ஃபெர்டினண்டை இங்கே கூட்டிகிட்டு வா. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம மெராண்டாக்கும் ஒரு மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு. ஸோ ஃபெர்டினண்டை வந்து மீட் பண்ண வைக்கலாம். ஸோ அவன் நல்ல பையனாக இருந்தானா அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஏரியலுமேவும் சமத்தாக போயிட்டு நம்ம ஃபெர்டினண்டை வந்துட்டு இப்படியும் அந்த ஐலாண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல தான் தூங்கிட்டு இருந்த நம்மளோட மெராண்டாவை வந்துட்டு நம்மளோட ஃபெர்டினண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. ஸோ பார்க்கவுமே என்ன ஆகுதுன்னா, ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி நம்ம மெராண்டாவை பார்க்கவுமே நம்ம ஃபெர்டினண்ட்க்கு வந்து லவ் வந்துடுது. ஸோ நம்ம மெராண்டாவும் கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ அவங்க முன்னாடி ஃபெர்டினண்ட் நிற்கிறாங்க. ஸோ ஃபெர்டினண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் தான். ஸோ அவரை பார்க்கவுமே நம்ம மெராண்டாவுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் மெராண்டா ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் கூட பார்த்ததே இல்லை. அவங்க
அப்பாவை தவிர வேறு யாரையுமே அவன் பார்த்ததே இல்லை. ஸோ அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இப்போ தான் இன்னொரு புதுசாக ஒரு ஆளை வந்து பார்க்குறா. ஸோ அவளுக்கு பார்க்கவே ரொம்ப புதுசாக இருக்குது. அதே மாதிரி அவளுக்குமே லவ் வந்துடுது. ஸோ 2 பேருமே ஒன்றா உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயமும். ஸோ மிராண்டா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு வந்துட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா இன்னொரு ஹியூமன் பீயிங், இன்னொரு ஒரு மேல் வந்து நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும்போது இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு வார்த்தை நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி மிராண்டா சொல்கிறாங்க. சரி ஓகே, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நானும் உங்கள் அப்பாட்ட பேச ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் சடனாக நம்ம ப்ராஸ்பரோ வந்து உள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ யார் நீ, எதுக்கு இங்கே வந்த, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கும் போதில் நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி நம்ம ஃபெர்டினண்ட் வந்து கேட்குறாரு. ஸோ நான் வந்துட்டு மிராண்டாவோட அப்பா, நான் அப்படி தான் கேட்பேன், என் பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. ஸோ உடனே நம்மளோட ஃபெர்டினண்ட் வந்துட்டு ஸ்வாடை எடுத்துகிட்டு அவர் கூட சண்டை போட ரெடியாக நிற்கிறாரு. ஸோ உடனே ப்ராஸ்பரோ வந்துட்டு உடனே சொல்கிறாரு, ஸோ நீ வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ என் பொண்ணுக்காக வந்த மாதிரி தான் தோணுது. ஸோ உனக்கு வந்துட்டு நான் நிறைய டாஸ்க்கெல்லாம் வைக்கணும். ஸோ அந்த டாஸ்கில் நீ வந்து ஜெயிச்ச அப்படின்னா என் பொண்ணை உனக்கு வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ப்ராஸ்பரோ வந்துட்டு ஒரு டாஸ்க் தராரு. சரி, அது என்ன டாஸ்க்குன்னு சொல்லுங்கள், நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன், எனக்கு மிராண்டா வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபெர்டினண்டும் சொல்லிடுறோம். ஸோ இப்போ என்ன டாஸ்க்னால், மரத்தெல்லாம் வெட்டி மரக்கட்டைகளை வந்து சேகரிக்கணும், அதுதான் அந்த டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு நம்மளோட ப்ராஸ்பரோ. ஸோ என்ன தான் அது வந்துட்டு ஒரு ஈஸியான வேலையாக இருந்தாலும் ஒரு பிரின்ஸுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா ஒரு நார்மல் பீப்புள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அன்றாட அவங்க வாழ்க்கைக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணணும், மரக்கட்டைகள் வெட்டுவாங்க, அதை வந்துட்டு சுமந்துட்டு போவாங்க. ஸோ அது வந்து கஷ்டமான வேலை தான். பட் ஆனால் அவங்க ரெகுலராக பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு பிரின்ஸ் அப்படின்றவர் எப்படின்னா ரொம்ப சொகுசாக பேலஸில் இருந்திருப்பார். ஸோ அவருக்கு வந்துட்டு பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நம்மளோட மிராண்டாக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பார். ஸோ அவர் எப்படின்னா மரக்கட்டைகள் வந்து எடுத்து வெட்டி சேகரிச்சிட்ருக்கும் போதையும் அசந்து டயர்ட்னஸாக தூங்கிட்டு இருப்பார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம மிராண்டா வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அது வந்து நம்ம ஃபெர்டினண்ட்டுக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ராஸ்பரோ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா இந்த இடத்துல தான் 2 பேரும் ஒருத்தர் எவ்வளோ விரும்புகிறாங்க அப்படின்றத வந்துட்டு ப்ராஸ்பரோ வந்து தெரிஞ்சிட்ருப்பார். ஏன்னா அவர் ஃபெர்டினண்ட் வந்துட்டு அது வேலை ரொம்ப கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சு மிராண்டாக்காக அந்த வேலையை வந்து கையில் எடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் பாதி அவர் பண்ணிகிட்ருக்கும் போதுலேயும் அசன் தூங்கிட்டு வரலையே, அந்த நேரத்தில் மிராண்டா வந்துட்டு உள்ளே வந்து நம்ம ஃபெர்டினண்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவருக்கே தெரியாமல். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் போதில் 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்றத வந்து புரிஞ்சிட்ருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கிற அதே சமயத்தில் தான் நம்மளோட மற்ற மெம்பர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ, கிங் ஆஃப் நேப்பிள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ஐலாண்டில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இது புது பிளேஸாக இருக்குது, ஸோ இங்கே எப்படியோ வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த ஆண்டனியோ வந்துட்டு யாருன்னா ப்ராஸ்பரோவை வந்து பார்ப்பான். ஸோ அந்த ப்ராஸ்பரோவை வந்து பார்க்கவும், நீ ஏன்னா உயிரோடு தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து நம்ம ஆண்டனியோக்குள்ளே ரைஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கேட்கும் போதில் ப்ராஸ்பரோ வந்துட்டு நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்டை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவார். என்னென்னா இவ்வளோ நேரமும் ஆண்டனியோவும் கிங் ஆஃப் நேப்பிளும் ஃபெர்டினண்ட் செத்துட்டாங்க, உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் அந்த இடத்துக்கு ஃபெர்டினண்டை உயிரோட மீட்டு கொண்டு வந்திருப்பார் நம்மளோட ப்ராஸ்பரோ. அதை பார்த்து கிங் ஆஃப் நேப்பிள் வந்துட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சு அவரோட தப்பெல்லாம் திருத்தி மன்னிப்பு கேட்பார் ப்ராஸ்பரோ கிட்ட. நான் உனக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருந்தாலும், உன்னை அந்த டியூக்டம்லேருந்து விரட்டி விட்டுருந்தாலும் என் பையனை வந்து நீ காப்பாற்றிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்பார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஆண்டனியோவுமே போயிட்டு என்னையும் மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேனா, நான் பண்ண தப்புக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய புயலை நான் மாட்டி என்னோடய போட் வந்து உடஞ்சி நான் இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து நின்றுட்டுருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாருமேவும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராஸ்பரோவும் பெரிய மனசுத்தன்மையாக அவங்க எல்லாரையுமே மன்னிச்சு விட்டுருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராஸ்பரோ வந்து அடுத்த ஃபெர்டினண்டை வந்துட்டு
மெரண்டாக கட்டி வைக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி கிங் ஆஃப் நேப்பிள்கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ கிங் ஆஃப் நேப்பிளுமே அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆண்டனியோ வந்துட்டு திரும்ப அவரோட அந்த டியூக் பதவி இருக்குது இல்லையா, அந்த டியூக் பதவியை ப்ராஸ்பரோ கிட்டேயே கொடுத்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த மிலனுக்கே போயிடுறாங்க. ஆஃப்டர் கோயிங் டு மிலன் வந்து என்ன ஆகும்னா, இப்போ ப்ராஸ்பரோ அகெயின் டியூக் ஆகிட்டார். ஸோ ஆண்டனியோ வந்துட்டு அவர் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இப்போது. அதுக்கப்புறம் கிங் ஆஃப் நேப்பிள் வந்துட்டு ஃபெர்டினண்டுக்கும் மிராண்டாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மேரேஜும் முடிஞ்சிருது. ஸோ இதுதாங்க இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும்போதில் ஒரு லோன்லினஸ்ஸான ஒரு லைஃப்பில் அந்த ஃபாதர் அண்ட் டாட்டருக்கான ஒரு லோன்லினஸ்ஸான லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகி ஒரு சேடாக ஸ்டார்ட் ஆகி இருந்தாலுமே எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக தான் முடிஞ்சிட்ருக்கும். எஸ், இந்த ஸ்டோரியோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ். அந்த உலகத்திலேயே அந்த ஃபர்கிவ்னஸ் விட ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட தீம். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.